தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. குற்ற வழக்கு ஒருவர் மேலே சாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவங்க ஒரு சேலரி எம்ப்ளாயாக இருக்காங்க. ஸோ அவங்க நிறுவனத்தில் பிஎஃப், கிராஜுவிட்டி, இதர நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். பொதுவாக குற்ற வழக்கில் ஈடுபடும்போது அவங்க மேலே குற்ற வழக்கு சாட்டப்பட்டிருக்கலாம், இல்லை அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இந்த நிலையில் அந்த பர்டிகுலர் நிறுவனம் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி பிஎஃப் அண்ட் தென் வந்து அதர் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அந்த நிறுவனத்தில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன். அந்த வழக்கில் இதே மாதிரி சம்பவம் ஒரு பிட்டிஷனர், இந்த வழக்கோட பிட்டிஷனருக்கு நடந்திருக்கு. அந்த பர்டிகுலர் வழக்கிலிருந்து அவருக்கு தள்ளுபடி செய்த அந்த பர்டிகுலர் பிஎஃப், கிராஜுவிட்டி பணத்தை தனக்கு வேணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு. ஸோ அந்த பிட்டிஷனில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காரு, ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, வழக்கோட அப்சர்வேஷனை அந்த தீர்ப்பு என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வழக்கோட கம்ப்ளைண்டர் அவரோட பிட்டிஷனில் என்ன குறிப்பிடுறாருன்னா, அவர் ரொம்ப காலமாக ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வராரு. 2 ஐக் சம்பள உயர்வு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. மேலும் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடச்சி அவர் நல்ல ஸ்டேட்டஸில் அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு வராரு. அவருக்கு பிஎஃப், கிராஜுவிட்டி மற்றும் அவங்க கம்பெனி பாலிசி பிரகாரம் இதர பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே போதுமான அளவுக்கு அவருக்கு வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக அவர் அக்கௌண்ட்டில், பிஎஃப் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. சடனாக ஒரு விபத்தில் அவருக்கு வந்து ஐபிசி செக்ஷன் 302 அண்ட் 149 அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது. அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது. இந்த நிலையில் அவர் மேலே ஒரு டொமஸ்டிக் என்கொயரியோ எந்த ஒரு என்கொயரியோ இல்லாமல் அந்த நிறுவனம் அவரை வேலையை விட்டு நீக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தரக்கூடிய அனைத்து சலுகைகளும் இவர் மேலே போடப்பட்டிருக்க எஃப்ஐஆர் அந்த தண்டனை காரணமாக அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்படுது. இந்த ரத்து செய்யறதுக்கு எதிர்த்து அவர் வந்து கம்பெனியில் டைரெக்டாக முறையிடுறாரு. அவருக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு, பதில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஜுரிடிக்ஷன் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து தொடர்றாரு. பட் ஜுரிடிக்ஷன் கோர்ட்லேயும் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வரல. ஸோ இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு ரிட் மனுவை வந்து தாக்கல் செய்கிறாரு. அப்போ ரிட் மனுவை தாக்கல் செய்யும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 311(2)A செக்ஷனில் இந்த ஆர்டிக்கலில் இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து தொடர்றாரு, ரிட் மனு வந்து போடுறாரு. அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, ரொம்ப காலமாக நான் அந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் ஐக்கு எல்லாமே இந்த கம்பெனியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால தான் அது எல்லாமே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் என் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருது. ஒரு சடன் ஆக்சிடெண்ட் மூலயமாக ஒரு சம்பவம் நடந்ததுனால ஐபிசி செக்ஷன் 302 அண்ட் 149 என் மேலே போடப்பட்டது. இதன் காரணமாக எனக்கு எந்த ஒரு டொமஸ்டிக் என்கொயரியும் இல்லாமல் என்னோட நிறுவனம் என்னை பணி நீக்கம் செய்தது தவிர, இதை எதிர்த்து நான் வந்து முறையிடும் போது அவங்க எனக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அதே சமயத்தில் எனக்கான பெனிஃபிட் எல்லாமே அவங்க கட் பண்ணிட்டாங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி இந்த மனுவில் வந்து குறிப்பிடுறாரு. அப்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் சொன்ன மேட்டரும் வந்து இந்த பிட்டிஷனரோட இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி இந்த வழக்கில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரி பிஎஃப், கிராஜுவிட்டி, இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாமே இது வந்து ஒரு கிஃப்ட்டு கிடையாது. கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கிஃப்ட்டு கொடுக்கல. இந்த அமௌண்ட் எல்லாமே எப்படி வந்து சேருதுன்னா, இவருடைய சேலரியிலேருந்து ஒரு 12% இவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஆப்போசிட் பார்ட்டியான நிறுவனம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் சட்ட ரீதியான கான்ட்ரிபியூஷனை தவிர இது நாட் கம்ஸ் அண்டர் கிஃப்ட் ஒரு பொருளாக வராது. அப்படி இருக்கும்போது இது அவருடைய சொத்து. இந்த சொத்துக்களை பிரிவு 300A இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 300Aவின் கீழ் இந்த பிஎஃப் அண்ட் தென் கிராஜுவிட்டி இதர பெனிஃபிட் எல்லாமே
ஒரு சொத்துக்களாக பாதுகாக்கப்பட வேண்டும். இது அவருடைய அசட்டு. ஸோ இதில் வந்து நிறுவனம் வந்து இவருக்கான பெனிஃபிட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அன்லஸ் சட்டப்பூர்வமான ஏற்பாடுகளை செய்து அதன் மூலயமாக இவர் தவறு செஞ்சுருக்காரு, சட்டத்தில் இந்த மாதிரி வந்து இடம் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் பிளாக் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கான வேலிடான ரீசன் கொடுக்கணும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் அந்த நிறுவனத்தால் கொடுக்க முடியல. அப்போ ஒருவர் தண்டனை அடிப்படையில் ஒருவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, பனிஷ்மெண்ட் வாங்குறாங்கன்ற காரணத்துக்காக மட்டும் அவருடைய பெனிஃபிட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எந்த உரிமை கிடையாது. ஸோ அவருக்கான பெனிஃபிட்டை திருப்பி தரணும்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து ஒரு நிறுவனம் ஒருவருக்கு அவங்களுக்கு இருக்க பாலிசி பிரகாரம் ஒருவருடைய இந்த மாதிரியான அசட்டை பிளாக் பண்ணணும்னு சொன்னால் அவருடைய நடத்தையின் அண்ட் தென் வந்து அந்த ஊழியரோட கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. இதை இவங்க என்கொயரி பண்ணி அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வழக்கில் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது முழுக்க அவருடைய பிஎஃப், கிராஜுவிட்டி, இதர பெனிஃபிட்ஸ் வாட் எவர் அந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுத்துருக்கோ அது அனைத்துமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 300A பிரிவின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்களாக அவருக்கு இருக்கும்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுவனங்களில் ஏதோ தண்டனைக்காக எஃப்ஐஆர் போடப்பட்டு அதை பிளாக் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு உங்களோட உரிமைகளை தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாலோ, ஒரு வழக்கு தொடரணும்னு சொன்னால் நீங்கள் 311(2)A இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை வந்து தொடரலாம், ரிட் மனுவை தொடரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பை டிஃபால்ட்டாக 300A கீழே இது அனைத்துமே சொத்துக்களாக பார்க்கப்படுது. அந்த அசட் வந்து முழுக்க ஓனர் அந்த நிறுவனத்தில் அந்த பர்டிகுலர் யாருக்கு பிளாக் பண்ணியிருக்காங்களோ அந்த சேலரி பர்சன் தான் முழுக்க ஓனர். ஸோ அவருக்கு இதில் உரிமை இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மேற்கோள் காமிக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.